இது பாருங்க, இது வந்து சியா சீட்ஸ். நம்ம இதில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் சியா சீட். இது வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கோந்துன்னு சொல்கிறாங்க நார்த் இந்தியாவில். இது வந்து பாதாம் பிசின். ஒரு 2 பீஸு சின்ன பீஸ் போட்டால் போதும். இது 2 பேர் சாப்பிட்லாம். இதோ இதில் போடுறோம். போட்டுட்டு வாட்டர் போட்டு நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சா நல்லா பெருசாக வரும், ரொம்ப என்லார்ஜ் ஆகிடும் பயங்கரமாக. அதுக்கப்புறம் நம்ம வந்து சாலட் பண்ணுறோம் இதில் வெயிட் லாஸுக்கு டெய்லி காலையில். ஆனால் வெயிட் லாஸ் பண்ணுறேன்னா ரொம்ப சியா சீட் போடக்கூடாது. 1 or 2 ஸ்பூன்ஸ் அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் சாப்பிடக்கூடாது ஒரு நாளைக்கு. அதனால் இதில் சாலட் பண்ணலாம். இது அப்படியே பெருசாகும். அதே மாதிரி பாதாம் பிசின் கூட இத்தினூண்டு இருக்கிறது நல்ல கிறிஸ்டல்ஸாக நிறைய ஆகும். அதுக்கப்புறமா நம்ம சாலட் பண்ணலாம்ல. ஓகே, தேங்க்யூ. இது நம்ம முதல் நாள் நைட்டே பாதாம் பிசினும் சியா சீட்ஸ் ஊற வச்சுருந்தோம். இப்போ நம்ம வாழைத்தண்டை உள்ளே போட்டிருக்கோம். இது 3மே குளுமைத்தன்மையுடையது. இந்த வாழைத்தண்டு, அப்புறம் சியா சீட்ஸ், அதுக்கப்புறம் இந்த பாதாம் பிசின் உடலுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் பாதாம் பிசினை பற்றி படிச்சிங்கன்னா சகல விதமான வியாதிகளுக்கும் அது ஒரு க்யூரு. புரிஞ்சுதா? அப்புறம் கொஞ்சமாக சால்ட் போட்டு, நம்ம தயிர் பச்சடி தானே பண்ண போகிறோம். கொஞ்சமாக சால்ட் போட்டால் போதும், ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்கணும். அப்புறம் ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். என்ன வேணால் போட்டுக்கலாம். முந்திரி பொடிப்படியாக நறுக்கி போட்டுக்கலாம், பாதாம் நறுக்கி போட்டுக்கலாம். காலையில் சாப்பிட்ற சாலட் தானே இது, அதனால். அப்புறம் இது வந்து நான் பிளாக் கிரேப்ஸு ஊற வச்சுருந்தேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு சிம்பிளாக இருந்தால் கூட பயங்கர ஹெல்த்தி. இது பாதாம் பிசின் இருக்குது, சியா சீட்ஸ் இருக்குது. சியா சீட்ஸ் தான் வந்து வெயிட் லாஸுக்கு. ஆனால் சியா சீட்ஸ் கம்மியாக தான் சாப்பிட்ணும். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. இப்போ இது ரெடி. தயிர் நல்லா வீட்டில் உரக்குத்தின தயிர், கட்டி தயிர். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஜம்முன்னு ஏடெல்லாம் இருக்குது பாருங்கள். இதோ இது நல்ல ஏடு. இந்த ஏடை ஒரு பாட்டிலில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, ஏன்னா இது தயிரேடு தானே, தயிரேடு கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை அப்படி அப்படியே கொஞ்சமாக பச்சை தண்ணி, நல்ல ஜில் தண்ணி விட்டு குளிக்கணும்னா வெண்ணெய் வந்துடும் தனியாக. அந்த மாதிரி நீங்கள் வெண்ணெய் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நெய் காய்ச்சலாம். எப்போவுமே ஒரிஜினலாக வீட்டில் பண்ணுற நெய் தான் ஒரிஜினலாக ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு க்ளீனாகவும் இருக்கும், வேறு எந்த கலப்படமும் இல்லாமல். தயவுசெய்து எல்லாமே வீட்டிலே பண்ணுற பழக்கத்தை வச்சுருந்தா நம்மளுக்கு உடலுக்கு ஆரோக்கியம், நம்ம குழந்தைங்க எல்லாருக்குமே நல்லது. ஸோ இப்போது பாருங்கள், அருமையான தயிர் பச்சடி ரெடி. சியா சீட்ஸு, பிளாக் கிரேப்ஸ், அப்புறம் பாதாம் பிசின், அப்புறம் நம்ம இந்த வாழைத்தண்டில் ஒரு சின்னதாக கட் பண்ணால் போதும். கட் பண்ணி அதோட இதெல்லாம் ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு, இந்த மாதிரி வர ஸ்கின்னெல்லாம் எடுத்துடணும். அப்புறம் உள்ளுக்குள்ளே நல்ல கட்டியான பகுதி இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம பொடிப்படியாக கட் பண்ணி போடுறோம். அதில் இருக்கிற நாரெல்லாம் கூட எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இது எதுக்கு வேணால் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், சும்மாவே சாப்பிட்றலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு சீசனல் ஃப்ரூட்ஸ் எதாவது கிடச்சா ஆப்பிள் போட்டுக்கலாம், மேங்கோ போட்டுக்கலாம். நல்லா பழுத்ததாக கோவாவோட இந்த கொட்டை இல்லாத பகுதியை போடலாம். அந்த மாதிரி என்ன வேணால் பிஸ்தா, பாதாம் பொடிப்படியாக நறுக்கி போட்டுக்கலாம். என்ன வேணால் போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்டு ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ வெரி மச். உங்களோட சியா சீட், வாழைத்தண்டு, பாதாம் பிசின் தயிர் பச்சடி ரெடி. கொஞ்சம் நல்லா கொத்தமல்லி போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேயா? ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ. பிக்னஸ் வந்து டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு போகிறதுக்கு மார்னிங் இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் நட் போட்டுக்கோங்க ப்ரோட்டீனுக்கு. இந்த மாதிரி டொமேட்டோ ரைஸ், கிரவுண்ட் நட் போட்டு முந்திரியும் போட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் நம்ம புளிக்காய்ச்சல் மாதிரியே நல்லா தக்காளி நிறையா போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு, இந்த மாதிரி டொமேட்டோ ரைஸும் இந்த மாதிரி நம்ம பண்ணோம் இல்லையா, சியா சீடு, அப்புறம் பிளாக் கிரேப்ஸ்,
பாதாம் பிசுங்கிற கோந்துன்னு சொல்கிறாங்க நார்த் இந்தியாவில். அது முதல் நாளே ஊற வச்சிடணும். அது போட்டு சால்ட் போட்டு கர்டு, நல்லா ஃப்ரெஷ் கர்டு விட்டு, இது நீங்கள் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சாதம் வடித்து இது நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்குங்க. ஒன்றுமே ஆக்சுவலாக இதில் பூண்டு கிண்டு எல்லாமே எதுவுமே போடல. வெறும் வெங்காயம் தக்காளி கடுகு தாளித்து நல்லெண்ணெயில் ஜிஞ்சிலி ஆயில், பியூர் ஜிஞ்சிலி ஆயிலில் இந்த மாதிரி நல்லா வதக்கி கொஞ்சம் நல்லா வதக்கணும். அந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிட்டு ரைஸ் போட்டு, மஞ்சப்பொடியெல்லாம் போடுவோம் இல்லையா, நல்லா ரைஸ் போட்டு நான் பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். வேணால் நீங்கள் காரத்துக்கு போடலாம். நான் எங்கள் குழந்தைங்களுக்காக வெறும் பச்சை மிளகா போட்டிருக்கேன், பெருசு பெருசாக கண்ணுக்கு தெரியணுன்னே. நீங்கள் காரப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இல்லை சாம்பார் பொடி டேஸ்ட் பிடிக்கிறவங்க அந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு அது நல்லா கிளறி இந்த மாதிரி சாலட் வச்சு சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கும் ஆகிடும். குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைத்தண்டு குளுமை உடலுக்கு ரொம்ப நல்லது. அதனால் ஒரு வாரம் ஒரு முறையாவது இந்த மாதிரி எந்த கலந்த சாதத்தோடையும் இது போகும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நெல்லிக்காய் சாதம், புளியோதரை சாதம், லெமன் ரைஸ், அப்புறம் தேங்காய் சாதம், இந்த மாதிரி டொமேட்டோ ரைஸ், எதுக்கு வேணால் போடலாம். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.